Hi friends, welcome to Arhaaths. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மிளகு திப்பிலி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு திப்பிலி ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி, 5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 2 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் மிளகு, 7 திப்பிலி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சுகர், காயம் தூள், உப்பு. புளியை நம்ம 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மிளகு, திப்பிலி, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடித்ததும் அது கூட நம்ம எடுத்து வச்ச வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள், காயம் தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம தக்காளி பிழிஞ்சு போட்டுடலாம். தக்காளி போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், இப்படி லைட்டாக இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மல்லி இலை தூவி சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால ரசமோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சளி, இருமல், தொண்டைவலி இருக்கவங்க சாப்பிட்டா நல்ல ரிலீஃபாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஹெல்த்தியான மிளகு திப்பிலி ரசம் ரெடி. For full English recipe, please follow our Arhaaths blog. Link is given in the below description. For more videos, please continue watching Arhaaths.